நானோயா பிரதேசத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நானோயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சமர்செட் பகுதியில் 8,10,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளையும் பணத்தையும் சந்தேக நபர் கொள்ளையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 16ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குறித்த வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நானோயா குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நானோயா தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி முதன்மை போலீஸ் பரிசோதகர் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கமைய நுவரெலியா தடயவியல் போலீசாரின் உதவியோடு நானோயா சமர்செட் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு விசாரணையின் பின்னர் அவரிடமிருந்து நகைகள், பணம் மற்றும் தன்னியக்க பரிமாற்ற அட்டை என்பன கைப்பற்றப்பட்டன. அதற்கமைய நுவரெலியா தடயவியல் போலீசாரின் உதவியோடு நானோயா சமர்செட் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் விசாரணையின் பின்னர் அவரிடமிருந்து நகைகள், பணம் மற்றும் தன்னியக்க பணப்பரிமாற்ற அட்டை என்பன கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திருடப்பட்ட தன்னியக்க பணப்பரிமாற்ற அட்டையை கொண்டு 50,000 ரூபாவை எடுத்து பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நானோயா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.